கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது குரு வக்ரகதி பலன்தான். குரு வக்ரம் ஆகிறார். என்ன சுவாமி, இப்போ தானே குரு பயிற்சியானார் சொன்னீங்க, அதிசார பயிற்சி சொன்னீங்க, கடகத்தில் பயிற்சி சொன்னீங்க, இப்போதைக்கு வக்ரம். ஆமாம், ஜோதிட சாஸ்திரப்படி அந்த வக்ரம் ஆகிறது, வக்ர நிவர்த்தி ஆகுது, எல்லாமே தொன்று கடைபிடிச்சி வருது. அந்த வகையில் தான் இப்போ குரு வக்ரம் ஆகிறார். குரு வக்ரமாகனா அவருடைய குணம் மாறுகிறது, அவர் பின்னோக்கி நகரக்கூடிய விஷயம் என்று சொல்லப்படுது. அப்போ என்ன பண்ணுவார், அப்போ கடகத்துக்கும் மிதனத்துக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருப்பார். அப்போது ரெண்டும் கெட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகுனாக்கா, குரு மிதனத்தில் இருந்து தரக்கூடிய பலனையும் தருவார், கடகத்தில் இருந்து தரக்கூடிய பலனையும் தருவார். இப்படி தான் எடுத்துக்கணும் குரு வக்ரகதி. ஏன்னா மிதனத்துடைய குரு பலன்கள் சொல்கிறோம், கடகத்தில் கடகத்தோடு சொல்கிறோம். அப்போ வக்ரன்ற போது இரண்டுக்கும் நடுவில் உள்ள விஷயம், அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். இந்த குரு வக்ர பலன் சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் இதில் அனுபவப்பட்டவர்கள், ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாமே வெகு சுலபமாக சொல்லி வந்துடுவாங்க. அந்த வகையில் அடியேன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த வகையில் தான் இப்போ நான் இந்த குரு வக்ரகதி பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பொது பலன்களை சொல்லக்கூடியது வழக்கம், அதை விரிவாக சொல்லிட்டு தான் அடுத்தது நம்ம 12 ராசிக்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம். இப்போ பொது பலன் பார்க்கும்போது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கின்றது முதல்ல பார்த்தோம். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மீனத்துக்கும் கடகத்துக்கும் இடைப்பட்ட இடங்களிலே வக்ரமாகி இருக்கிறார். அடுத்ததாக சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார். துலாத்திலே புதன் சந்திரன் வீட்டிலிருந்து வருகிறார்கள். வீட்டிலே சூரியனும் செவ்வாய் இருக்கிறார்கள். கும்பத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது குரு வக்ரமாக இருக்கும் பொழுது அவர் தனகாரகன், புத்திரகாரகன், போதனை செய்யக்கூடிய கிரகம், ஆசான் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட காரகத்துவமே தான் அவர் கொடுக்கக்கூடியது. எப்பயுமே ஒரு கிரகத்தை பற்றி சொல்லும்போது அதனுடைய காரகத்துவம் தான் சரியாக வரக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களிலே பணப்புழக்கம் அவ்வளோவா இருக்காது, பண தட்டுப்பாடு ஏற்படும், கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு பொருளை வாங்கணும், நீண்ட நாள் கணக்கு போட்டு அதன் பிறகு தான் அதை வாங்க முடியும். கேட்டிருந்த உதவிகளும் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். புத்திர பாக்கியம் ஏற்பட்டு உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தள்ளி போகும். அது இல்லாமல் மதங்கள் சார்ந்தவர்கள், ஜாதி பிரச்சனை வருது, மத பிரச்சனை வருது, அது மாதிரி மதங்கள் சார்ந்த போதகர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் வரும். அவர்கள் அவர்களுடைய மதத்தில் உள்ள விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த மதத்தை பற்றி விமர்சிக்காமலும் மக்களிடையே குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்தாலே போதுமானது. இந்த காலகட்டத்திலே இது பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் தங்கம், குரு என்று சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பொன்னவன் என்று ஒரு பெயரும் உண்டு. கோல்டுக்கு அவர் தான், தங்கத்துக்கு. அப்போது இப்போவே நான் குரு இந்த அதிசார பயிற்சியிலே ஏறி இருந்த தங்கம் கொஞ்சம் இறங்கியது, மீண்டும் ஏறியது, இப்படி தான் ஏறி இறங்கியும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு வக்ர காலகத்திலே அது எப்படி இருக்கும் என்றால், ஒரே டேகை ஏறும், ஒரே டேகை இறங்கும். ஏறுதலும் இறங்குதலும் மாறி மாறி நடக்கக்கூடிய சூழலாக இருக்கப் போகிறது. இதில்லாமல் போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமே பிரச்சனை வந்து நிற்கும். அவர்களுடைய பேச்சை கேட்காமல் போவது, பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் ஏற்படுத்தி கொள்வது, மதிப்பு மரியாதை இல்லாமல் போகுது, எல்லாமே நடக்கும். இந்த குரு வக்ர காலத்திலே மக்கள் அனைவரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். வயிற்று பிரச்சனை வரும் பொதுவாக எல்லோருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கண்ட இடங்களை சாப்பிடாமல் இருப்பது, கலப்பட உணவை சாப்பிடாமல் இருப்பது, இதெல்லாமே முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விலையேற்றம், உணவு உற்பத்தி, இதெல்லாமே பாதிக்கும் சூழ்நிலை இருக்குது. இப்படி இருந்தாலுமே எல்லாவற்றையுமே கவனித்து நடந்து கொண்டால் நாம் இதிலிருந்து வெளியே வந்து விடலாம். குருவை போற்றி வணங்குவதும், குரு சிறப்பு பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும், குருக்கு அதிதேவையான எல்லாமல்ல பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வருவதும், குரு தட்சிணாமூர்த்தி வணங்கி வருவதும், இது மாதிரி இறை வழிபாடுகள் செய்வதும், தான தர்மங்கள் செய்வதும் இந்த குரு வக்ரகதி பலனிலிருந்து ஓரளவுக்கு வெளியே வருவதற்குண்டான உபாயமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் மக்கள், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த குரு வக்ரகதி காலத்திலே உஷ்ணமும் குளிர்ச்சியும் சேர்ந்து மக்களை வாட்டி வதிக்கப் போகிறது. ஒரே நேரத்தில் உஷ்ணமாகவும் இருக்கும், ஒரே நேரத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்கும். தட்ப வெப்பங்க நிலை மாறும். கிளைமேட் சொல்கிறோம் இல்லையா, அது மாறி மாறி வரும். எப்பவுமே கிளைமேட் மாறினாலே மக்களுக்குமே அந்த சீதோஷ்ண நிலை மாறினால் உடல் தாங்காது, பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும். இன்னும் எல்லாமே கஷ்டமாக சொல்கிறீங்க, நெகட்டிவாக சொல்கிறீங்க. இப்போ இதுலேருந்து எப்படி தான் நாங்கள் வெளியே வருது, அதுக்கு தான் சொன்னேன். இந்த குருவுக்கு உண்டான பரிகாரம் செய்து வருவதும், இறை வழிபாடு செய்து வருவதும், கூட்டு பிரார்த்தனை மூலமாக இந்த துன்பங்களை குறைத்து கொள்வதுமான வழிதான் இந்த பொது பலனாக சொல்லப்பட்டு சொல்லி அடுத்து 12 ராசிகள் உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களை, உங்களுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் இப்போ சொல்லப்படும். தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா
மூலம், பூராடம், உத்திராடம் 1 இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்துட்டார். இப்போ திருப்பி வக்ரம் ஆகிட்டார். அப்போ என்ன நடக்கும்? 7ஆம் இடத்துக்குள்ள பலனும் 8ஆம் இடத்துக்குள்ள பலனும் மாறி மாறி நடக்க போயிடுது. ஏற்கனவே உங்கள் ராசி உபஜய ராசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? 2 கட்டனா இருப்பாங்க. இப்படியே இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், இப்படி சொல்லுவாங்க. இப்படியும் சொல்லலாம். உப்பு வைக்க போனால் மழை வருது, மாவு வைக்க போனால் காற்றடிக்குதுன்னுவாங்க. அப்போது ரெண்டுமே நஷ்டமாக தானே ஏற்படும். அப்போது நேரம் காலம் அறிந்து செயல்பட்டால் தனுசு ராசிக்காரர்களை வெல்வது கடினம். யோசிக்கணும், ஒரு குறிக்கோளாக இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை, அது இவங்களுக்கு தான் அமையும். இவங்களுடைய ராசியை பார்த்திங்கன்னா வில்லம்பு தான். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் முடிவு போயிடணும், யோசிக்கக்கூடாது. எப்பயுமே தனுசு ராசிக்காரர்கள் யோசித்தால் அவர்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும், நல்ல பலன்கள் கிடைக்காது. முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. இதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டான குணங்களாக இருக்குது. அது மாற்றி செயல்படணும். பல்வேறு விமர்சனக்குள்ளாகுங்க. பொதுவாக எல்லோரையுமே விமர்சனம் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதெல்லாம் குறைச்சிக்கணும். அவங்க அடுத்தவங்களை பழிபடுவதை குறைச்சிக்கணும். இதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்கனாலே நல்ல விஷயம் நடக்கும். இந்த குரு வக்ரகதி பலனை பார்க்கும்பொழுது கணவன் மணி உறவு ஒரு நேரம் இருப்பது போல் மறு நேரம் இருக்காது. கொஞ்சம் பிரச்சனை வரும். அது உங்களுக்கு இதிலே கொஞ்சம் பிரச்சனை வரும். அது இல்லாமல் அடுத்தவர்களுடைய மூலிமா, 3ஆம் ஒரு தலையீடு மூலிமா புதிய பிரச்சனை கொண்டு வந்து போகும். எல்லாமே நடக்க போகுது. பழைய பழக்கங்கள் மூலிமா நல்லது நடக்கும். புதிய பழக்கங்கள் மூலிமா பிரச்சனை வரும். அதை பார்த்து அப்போ என்ன பண்ணணும்? புதிய நட்பு ஏதாவது வந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். எல்லாமே இவங்களுக்கு நடக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையே வரும். ஏறும் இறங்கும், இப்படி தான் இருக்க போகுது. வியாபாரத்துலையுமே அப்படி தான் மாறி மாறி நடக்கும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கல்வியில் விட்ட படிப்பு இல்லை ப்ரொமோஷனுக்கு வேணும் அப்படிலாம் பண்ணால் அதுக்கு ஈடுபடலாம். கல்வி வளர்ச்சிக்கு ஈடுபடலாம். எதை படிக்கணும்னா படிக்கலாம். அது மூலிமா தேர்ச்சி அடையணும். அது உத்தியோகத்துக்கு நல்லதுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மனசை டைவெர்ட் பண்ணணும். அதுதான் அப்படி சொல்கிறேன். ஏதோ ஒரு வகையில் பண்ணணும். ஏதோ ஒன்று கற்றுக்கலாம், போய்க்கலாம், அது மாதிரி செய்யலாம். மனமாற்றத்தை உருவாக்க வேண்டும். அடுத்ததாக வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும் இந்த குரு வக்ர காலத்தில். உங்கள் ராசிபதி குரு தான். அவர் உங்கள் ராசியை ஒரு நேரம் பார்ப்பார், ஒரு நேரம் பார்க்காமல் போவார். இதுதான் நடக்க போகுது. அப்போ பார்க்கும் பொழுது நன்மையான பலனும், பார்க்காத போது தீமையான பலனும் நடக்கும். அதுக்குண்டான பரிகாரங்கள், தான தர்மம் இருக்குது. அது பண்ணிட்டு வந்தீங்கனாலே சரியாயிடும். அதுதான் இப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம். தனுசு ராசிக்காரன் பார்த்திங்கன்னா ஒரு வழியில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை வரும். சரியாயிடுச்சு நினச்சிட்டு இருப்பீங்க, புதுசாக ஒரு பிரச்சனை முளைக்கும். என்னடா இது முன்னே போச்சு, இப்போ திருப்பி ஒன்று வந்துச்சேன்னு. அதெல்லாம் வரக்கூடியதான். அதை பற்றி கவலைப்பட வேணாம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் போயிட்டே நம்மளோட வேலை, நீங்கள் செய்யக்கூடிய தொழில், நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், இதில் கவனம் செலுத்தணும். அவ்வளோதான் விஷயம். ஒரே நேர்கோடாக இருக்கணும், ஒரே பார்வையாக இருக்கணும். அதிகமாக பேச்சுவார்த்தை யாரிடம் வச்சுக்கக்கூடாது. அது ஒன்றே முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டு பிரச்சனை வராமல் போய்விடும். வந்தாலும் அடுத்தவர்களுக்கு இருந்த பிரச்சனை சென்று விடும். நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அது நல்ல விஷயம். அடுத்ததாக
தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு இறை வழிபாடுன்ற போது ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் கூடிய தெய்வ ஆலயங்கள் சென்று வழிபடலாம். குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையில் வழிபடலாம். குருவை வழிபடலாம். ஒரு குருவை மனசார ஏற்றுக்கிட்டு அவர் வழிபடலாம். முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். நிறைய குழந்தைங்களுக்கு இனிப்புகள் வாங்கி கொடுக்கலாம். படிப்புக்கேற்ற உதவிகள் செய்யலாம். இதையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அடுத்ததாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ குரு வக்கரமாக இருக்கும்போது என்ன ஆகுனா, பலவிதமான நோய்களை உணவு விஷயத்தில் ஏற்படுத்துவார். சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, அது உள்ளே போய் வேறு மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு எது ஒத்துக்குன்னு பார்த்து அதை சாப்பிட்ணும். இதெல்லாமே செய்யும். அடுத்ததாக கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் அவங்களுடைய உறவு இருக்கு இல்லையா. இப்போது கணவனாக இருந்தால் மனைவியுடைய தாய் தந்தை, மாமனார் மாமியார் அல்லது மைத்துனர் மைத்துனி இப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி மனைவிக்கும் உள்ள உறவுகள் இருக்கும், அவருடைய தாய் தந்தை. அதே மாதிரி கணவனுக்கும் உள்ள தாய் தந்தைகள், அவருடன் பிறந்தவர்கள், இவர்களிடமெல்லாம் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நேரம் தான் அவங்க பயன்படுத்திப்பாங்க, உங்களை தன் வசப்படுத்துவார்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இடக்கூடமாக சொல்லுவாங்க, இல்லாத போலாம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அவங்க வேறு ஒன்றுமா சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்களும் இப்படி சொல்கிறாங்க அவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நடக்கும். பல பேரோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இக்கரைக்கு அக்கறை பிரச்சனைங்களே அது மாதிரி தான் நடக்க போகுது. அப்போ வேருக்கு கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நான் சொன்ன இறை வழிபாடு, தானங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். தொடர்ந்து பண்ணிக்கொள்ளணும். அதுதான் முக்கியமான விஷயம். சும்மா கொஞ்சம் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. எப்பயுமே எதிலுமே முழு மூச்சாக முழு ஈடுபாடோடு செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். கைமேல் பலன் என்ன? உடனே கிடைக்கும். அதுதான் கைமேல் பலன். அதுக்கு தான் இவ்வளோ விளக்கி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த குரு வக்கரகதி பலன் இல்லை. கண்டிப்பாக வெளியூர் போனால் வெளியூர் போயிட்டு வந்துடுங்க. வெளிநாடு போனால் வெளிநாடு போயிட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் பிறந்த இடத்துலையோ வளர்ந்த இடத்துலையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாதி பிரச்சனை தீர்ந்துடும் உங்களுக்கு. உங்கள் ராசிபதியே வக்கரமாக இருக்கும்போது பல விஷயங்கள், பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கும். அதை குறைச்சிக்கணும். விஸ்வரூபம்னா பெருசு இல்லையா, அது சிறுசாக தான் ஆக்கணும். எப்பவுமே பெருசாக்கணும்னா விரும்புவாங்க யாராக இருந்தாலும்? இல்லையே, சிறுசாக்க தான் விரும்புவாங்க. அது இல்லாமல் போகணுன்னு தான் விரும்புவாங்க. அது மாதிரி ஆக்கிக்கோங்க, சரியாக போய்டும். அப்போ தான் வழக்குகள், பஞ்சாயத்துகள், கோர்ட்டு கேஸ் போகாமல் இருக்கிறது, ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். வேறு ஒருத்தருக்காக போகிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு போகிறதா இருக்கிறது வேறு ஒருத்தருக்கு போகிற மாதிரி ஆகிடும். இதெல்லாமே இந்த குரு வக்கரகதி பலன் நடக்க போகுது உங்களுக்கு. இதை பயன்படுத்திங்கன்னு சொல்லி விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு என்று இருங்கள். முன்னேற்பாடாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி இருந்து கொண்டீர்களானால் கெடுபன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.